தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தேமுதிகவிற்கு 2 தொகுதிகள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். தேமுதிகவிற்கு 2 தொகுதிகள். தேமுதிக விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு குரங்கு கையில் கிடைத்த பூமாலை போன்று தேமுதிக சீரழிந்து வருகிறது, சின்னாபின்னமாகி வருகிறது. இந்த சூழ்நிலையில் பிரேமலதா கட்சியை தூக்கி நிறுத்துவோம் என்கின்ற பெயரில் கட்சியை சிதைத்து கொண்டிருக்கிறார். ஒரு நிலைப்பாட்டில் இல்லாமல் மதில் மேல் பூனையாக உள்ளார். கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இருந்தார். தற்பொழுது வருகிற சட்டசபை தேர்தலில் எந்த கட்சியுடன் கூட்டணி என்பதை கடலூர் மாநாட்டில் அறிவிப்போம் என்று கூறியுள்ளார். இந்த சூழ்நிலையில் திமுகவுடனும் தேமுதிக பேச்சுவார்த்தை நடத்தியது, தமிழக வெற்றி கழகத்துடனும் பேச்சுவார்த்தை நடத்தியது, பாரதிய ஜனதா கட்சியுடனும் பேச்சுவார்த்தை நடத்தியது. திமுக கூட்டணிக்கு பிரேமலதா சென்று விடுவார் என்றுதான் அனைவரும் எதிர்பார்த்தனர். தேமுதிகவை திமுக கூட்டணிக்கு கொண்டு வர மு.க. ஸ்டாலினும் விரும்பினார். ஆனால் தேமுதிகவின் பேரம் ஸ்டாலினை அதிர்ச்சி அடைய வைத்தது. இறுதியாக மு.க. ஸ்டாலின் தேமுதிகவிற்கு 2 தொகுதிகள் மட்டும்தான் வழங்கப்படும் என்று அறிவித்தார். அதாவது 2 சட்டசபை தொகுதிகள் மட்டும்தான் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். ஆனால் தேமுதிகவோ 25 தொகுதிகள் வரை எதிர்பார்த்தது. ஆனால் மு.க. ஸ்டாலின் 2 தொகுதிகளுக்கு மேல் தர முடியாது என்று கூறி கதவை சாத்திவிட்டார். தற்பொழுது பிரேமலதா அதிமுக கூட்டணிக்கு செல்லலாமா அல்லது தமிழக வெற்றி கழக கூட்டணிக்கு செல்லலாமா என்று தவித்து வருகிறார். இன்று பாஜக அதிமுக தலைவர்களுடன் மூப்பனார் நினைவிடத்தில் பிரேமலதாவின் சகோதரர் சுதீஷ் அவர்கள் கலந்து கொண்டார். அதிமுக பக்கம் தேமுதிக சாய்கிறதோ என்று எண்ண தோன்றுகிறது.